குழந்தைங்க ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் திரும்ப வரும்போது இல்லைனா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும். அதுவும் ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்றது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். இதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி 2 சூப்பர் குவிக் ஸ்நாக்ஸ் இன் 10 minutes. இந்த 2 டிஷ்ஷுமே செய்கிறதுக்கு உங்களுக்கு மொத்தமாகவே 10 minutes தான் ஆகும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத ரெசிபியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மினி கோகனட் பால்ஸ் ஆர் கோகனட் லட்டு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி அப்புறமா திராட்சை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த டிஷ் பண்ணால் நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காவை மிக்சியில் போட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதே பேனில் மிச்சம் இருக்கிற நெய்யில் இந்த தேங்காவை போட்டு வதக்க போகிறோம். எல்லா தேங்காவும் சேர்க்க வேண்டாம், லாஸ்ட்டில் கொஞ்சமாக நிறுத்தி வச்சுக்கோங்க. இது நம்ம ஃபைனலாக கார்னிஷ் பண்ண யூஸ் ஆகும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த தேங்காவை மீடியம் ஃப்ளேமில் 3 to 4 minutes நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்க போகிறோம். இதுக்கு வேறு ஸ்வீட்னிங் ஏஜென்ட் எதுவும் கிடையாது, கண்டென்ஸ்ட் மில்க் மட்டும்தான் ஸ்வீட்னிங் ஏஜென்ட். 1 கப் தேங்காவுக்கு 1/4 கப் கண்டென்ஸ் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஈவனாக மிக்ஸ் ஆன பிறகு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். இது ஹோம்மேட் ஃபுட் கலர், 100% ஆர்கானிக் அண்ட் சேஃப், நானே வீட்டில் பண்ணது. இதை எப்படி பண்ணுறது நான் தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதை இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபுட் கலர் சேர்த்தா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு லட்டு ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அழகாக ஷேப் பண்ணிவிட்டு நம்ம மிச்சம் வச்சுருந்த தேங்காயில் இது ஒரு டிப் பண்ணிட போகிறோம். இப்படி பண்ணுறதுனால டேஸ்ட் இன்னும் டபுளாக என்ஹான்ஸ் ஆகும், பார்க்கவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதில் தேங்காய் அண்ட் நட்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஷ் ரெடி. நம்ம நெக்ஸ்ட் ரெசிபிக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி க்ரன்ச்சி கார்ன்ஃப்ளேக்ஸ் கோகனட் லட்டு. இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன், 1/4 கப் முந்திரி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக வேணும்னா நீங்கள் கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நான் கோர்ஸாக அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரை மூடி தேங்காவை மிக்சியில் போட்டு துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 to 4 minutes நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 4 minutes ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதில் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸை சேர்க்க போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் நம்ம லட்டுக்கு ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுக்க போகுது. இப்போ இது கூட நான் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துருக்கிறேன். 1 கப் தேங்காய்க்கு 1/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. வேறு சுகர் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுவும் ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி, மொத்தமே உங்களுக்கு 5 minutesல முடிஞ்சிடும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதையும் நம்ம லட்டு ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கலாம். நம்மளோட க்ரன்ச்சி கார்ன்ஃப்ளேக்ஸ் கோகனட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த 2 ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி யூனிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.